ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி ஜோவின் பயணம். இன்றைக்கி ஜோவின் பயணத்தில் என்னோடய ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் அவங்க கூட ஒரு குட்டியாக விளாகாக ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி சிம்பிளான லன்ச் மெனு தான். எந்த காயுமே வீட்டில் இல்லை, முருங்கைக்கீரை கொண்டு வந்தாங்க. சரி, முருங்கைக்கீரை வச்சு இன்றைக்கி முடிச்சிருவோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். முருங்கைக்கீரையில் சாம்பாரும் அதுக்கப்புறம் அந்த முருங்கைக்கீரை அப்படி பொரியலும் பண்ணிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் நல்லா தக்காளி எல்லாம் கட் பண்ணி போட்டு முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாதத்துக்கும் சாப்பிட்லாம், நம்ம நைட்டு ஏதாவது தோசை ஊற்றினாலும் சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். கொஞ்சம் முன்னாடியே பருப்பு வேக வச்சுட்டேன். அதில் பூண்டு மஞ்சத்தூளெல்லாம் சேர்த்து வேக வச்சாச்சு. நல்லா மசிச்சும் வச்சுட்டேன். இப்போது தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா உப்பு மஞ்சள் தூள் சாம்பார் பொடி எல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறணும். கொதி வந்ததுக்கப்புறமா புளி தண்ணி ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இங்கே எனக்கு எந்த மாதிரி விளாக் எடுக்கிறதுனே தெரியல. அதனால் பெருசாக நான் வெளியில் போகும்போது விளாக் எடுக்கிறதோட சரி, இப்போ அதிகம் நாங்கள் வெளியில் போகிறதும் இல்லை. அதனால் வீட்டில் நான் என்ன வேலை பார்க்குறேனோ அதை தான் விளாகில் ஷேர் பண்ண முடியும். இப்போ ஷார்ட்ஸ் ரெகுலராக போடுறேன் அப்படின்னா அதில் குட்டி குட்டியாக ஷேர் பண்ணும்போது ஒரு நிமிஷத்தில் கவர் பண்ண முடியுது. பட் லாங் வீடியோவில் ஏதாவது இன்ஃபர்மேட்டிவாக இல்லை நான் பண்ணுற வேலைகளே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே அந்த மாதிரி பண்ணுறதுக்கான வழிகளும் இல்லை. இங்கே பண்ணுறதுக்கான எந்த சோர்ஸும் இல்லை. நாங்கள் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வெளியில் போய் விளாக்லாம் பெருசாக எடுக்கிறதில்ல. ஆனால் எங்கேயாச்சும் வெளியில் போகிறோம் அப்படின்னா அந்த விளாகும் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த வீக்கில் நாங்கள் எங்கேயுமே வெளியில் போகலை. அதனால் இந்த வீக்கில் வெளியில் போகிற வீடியோ இல்லாமல் வீட்டில் இருக்க வீடியோவை தான் எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால தான் லன்ச் ப்ரிப்பரேஷனை அப்படியே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இல்லையா? இப்போ நம்ம முருங்கைக்கீரையை நல்லா போட்டுக்கலாம். நான் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிட்டோம்னா முடிஞ்சிச்சு. நமக்கு சூப்பரான சாம்பார் ரெடி. நான் இதை நைட்டுக்கும் வச்சுப்பேன். தோசை ஏதாச்சும் ஊற்றணும் அப்படின்னா நைட்டுக்கும் இதவே வச்சுக்கலாம் அப்படின்னு தான் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். இல்லைன்னா கம்மியாக தான் வைப்பேன். நாங்கள் 2 பேர் தான் இங்கே, அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் வைப்பேன். இன்றைக்கி தான் 2 நேரத்துக்கும் சேர்த்து கொஞ்சம் அதிகமாகவே வச்சாச்சு. அப்புறம் இந்த கடாயவே நல்லா கழுவிட்டு இதிலையே தான் நான் முருங்கைக்கீரையும் பொரியல் பண்ண போகிறேன். என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு கடாய் இது தான். அதனால் அப்படி தான் நான் யூஸ் பண்ணுவேன். இன்னொரு கடாய் இரும்பு கடாய் இருக்குது. அதில் ஏதாவது பொரிக்கிறது அந்த மாதிரி ஐட்டமெல்லாம் பண்ணிப்பேன். இது ஏதாவது பொரியல் பண்ணும்போது கொஞ்சம் அகலமான பாத்திரம் வேணும் அப்படின்னா இதில் எடுத்துப்பேன். 2மே கொஞ்சம் மாற்றி மாற்றி பண்ணிப்பேன். இங்கே அதிக பாத்திரங்களும் நான் வைக்கலை. அதனால் நான் வச்சுருக்க பாத்திரமே இந்த 2-3 பாத்திரம் தான். அவ்வளோதான் நமக்கு இங்கே தேவையும் கூட. இதை வச்சே நல்லாவே சமைக்க முடியுது. பெருசாக நமக்கு இங்கே தேவையில்லை. அதிகமாக வாங்கி டம்ப் பண்ணிவிட்டு ரிட்டன் ஊருக்கு போகும்போது அதையும் தூக்கிட்டு அலையிற மாதிரி இருக்கும். அதனால் நான் அதிகமாக வாங்காமல் கம்மியான இருக்க பாத்திரத்தை வச்சே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ முருங்கைக்கீரை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. அந்த சைடு நம்ம முருங்கைக்கீரைக்கு நல்லா தேங்காயும் நல்லா துருவி வச்சுருக்கேன். நல்லா அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்றைக்கான லன்ச்சு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக ஆனால் ஹெல்த்தியான லன்ச்சாக இன்றைக்கி ரெடி ஆயிருக்கு. உங்கள் வீட்டில் என்னெல்லாம் சமைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிடுங்க. என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வர்றதுக்குள்ளே தம்பிக்கு சாப்பாடு ஊட்டிடணும். அப்போ தான் அவர் வந்ததுமே நான் ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட முடியும். அதனால தம்பிக்கு கீரை சாப்பாடு எல்லாம் போட்டு கொஞ்சம் குட்டீஸ் கூட விளையாண்டுருக்காரு. அப்படியே அவங்க கூட சேர்ந்து ஊட்டிட்டோம் அப்படின்னா சாப்பிட்டுக்குவார். அதுக்காக தான் கொஞ்சம் முன்னாடியே அவருக்கு ரெடி பண்ணி சாப்பாடு ஊட்டிடுறது. இங்கே எங்களை மாதிரியே தமிழ் பீப்புள் ஒரு 4-5 ஃபேமிலி இருக்கிறாங்க. அதில் ஒரு 4-5 வீட்லேயுமே குட்டீஸ் இருக்காங்க. எல்லோரும் ஒரு நேரம் ஒன்று கூடி இந்த மாதிரி விளையாண்டுட்ருப்பாங்க. இல்லை அப்படின்னா எல்லோரும் மொத்தமாக சேர்ந்து ஒவ்வொரு நேரம் இந்த மாதிரி விளையாடுவாங்க. ஆனால் மொத்தமாக சேர்ந்துட்டாங்கன்னா கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்தளவுக்கு சேட்டை பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு சில நேரம் நல்லா ஜாலியாக விளாடுங்க, ஒரு சில நேரம் அடிச்சுக்குங்க. நம்ம அவங்கள எப்படி சொல்கிறதுனே தெரியாது. குட்டீஸ்னால் அப்படி தானே இருப்பாங்க. தம்பிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு பாத்திரம் ஃபுல்லாக கழுவி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அவரும் வந்துட்டார். சாப்பிட்டுட்டு அவரும் தூங்கிட்டு டியூட்டிக்கு கிளம்பிட்டார் 5 மணிக்கு. 5 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தா இந்த மாதிரி இருட்டாக இருக்குது. ஏன்னா இங்கே 5 மணிக்கெல்லாம் நல்லா இருட்டாயிருது.
அவர் போனதுக்கப்புறமா கொஞ்சம் சில்லி போட்டு கொடுக்கலாம் தம்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில்லி போட்டுட்ருக்கேன். அவர் ஒரு 2 மணி நேரத்தில் வந்துடுவார். அவருக்கு அப்போ போட்டு கொடுத்துக்கலான்னு அவருக்கு தனியாகவும் எடுத்து வச்சுருக்கேன். தம்பிக்கு எனக்கு மட்டும் இப்போ சில்லி போட்டுட்டேன். கொஞ்சம் சுட சுட சாப்பிட்டா தான் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். நாங்கள் சில்லி போட்டுட்டு இருக்கும்போதே பட்டுவும் வந்துட்டாங்க. பக்கத்து வீட்டில் தான் இந்த குட்டி இருக்கா. அதனால எங்கள் சவுண்டு கேட்டால் எந்திரிச்சு ஓடியாந்துருவாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டதுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கிற சவுண்டு கேட்டோடனே மேலே ஒரு குட்டி இருக்குல்ல, அவங்களும் கீழே வந்துட்டாங்க. நாங்கள் சாப்பாடு ஊட்டுறது அப்படின்னா எல்லாரும் மொத்தமாக தான் சேர்ந்து சாப்பாடு ஊட்டுவோம். எல்லார் அம்மாவும் தட்டை தூக்கிட்டு வந்துடுவாங்க ஒரு இடத்துல சேர்ந்து. நீ ஃபஸ்ட்டு சாப்பிடுவியா, நான் ஃபஸ்ட்டு சாப்பிடுவியாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்படி தான் எங்களோட டேஸ் இங்கே போயிட்டுருக்கு. எங்களுக்கு பெருசாக வந்து என்டர்டெயின் பண்ணுறதுக்கு இந்த குட்டீஸுக்கு மட்டும்தான். எங்களால் என்ன முடியுதோ அதை வச்சு அவங்கள என்டர்டெயின்மெண்ட் பண்ணிவிட்டு நாங்களும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் எங்களோட டேஸை. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். ஸ்டே டியூன் வித் மீ.